Hello friends, welcome to Learners Forum. இந்த வீடியோல நம்ம Smith trigger உடைய problems எல்லாமே solve பண்ணலாம். First question, in Smith trigger circuitry, இங்க நமக்கு ஒரு diagram கொடுத்திருக்காங்க. R1 value 1 kilo ohms, R2 100 ohms. V reference, the reference voltage is equal to 0 and input voltage is equal to 1 peak to peak voltage. Sinusoid saturation voltage is plus or minus 15 volt. நமக்கு என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா upper threshold and lower threshold voltage என்ன அப்படிங்கிறது தான் நம்மளுடைய question. ஸோ கொஸ்டின்ல பார்த்தீங்க அப்படின்னா கொடுத்துருக்க டேட்டாஸை வச்சு இதுக்கு ரிலவெண்டான ஃபார்முலாஸ் என்ன அப்படிங்கிறத ஃபர்ஸ்ட் நம்ம எழுதிக்கலாம். அவுட்புட் வோல்டேஜ் உடைய வேல்யூ வந்துட்டு எய்தர் பிளஸ் வி சேச்சுரேஷன் ஆர் மைனஸ் வி சேச்சுரேஷன் தான் நமக்கு இருக்கும். ரெஃபரன்ஸ் வோல்டேஜ் உடைய ஃபார்முலா வந்துட்டு R2 divided by R1 plus R2 into output voltage V0. ஸோ இப்போ இதில் R01 அதாவது டோட்டல் ரெசிஸ்டன்ஸ் வேல்யூ நம்ம கேல்குலேட் பண்ணோம் அப்படின்னா R1 R2 நமக்கு parallel கண்டிஷன்ல இருக்கும். ஸோ R1 R2 divided by R1 plus R2 அப்படின்னு நமக்கு கிடைக்கும். And upper threshold voltage உடைய வேல்யூ என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா R2 divided by R1 plus R2 into plus saturation voltage and lower thresholdக்கு அதே வேல்யூ into minus saturation voltage. ஸோ இதுதான் இது ரெண்டுத்துக்கும் இருக்க டிஃபரன்ஸ். இப்போ இந்த ரெண்டு வேல்யூஸை தான் நம்ம கேல்குலேட் பண்ணணும். ஸோ கொடுத்துருக்க வேல்யூஸ் எல்லாத்தையுமே இதில் சப்ஸ்டியூட் பண்ணி இப்போ நம்ம வேல்யூஸை கேல்குலேட் பண்ணலாம். So first நம்ம equivalent resistance R01 calculate பண்ணோம் அப்படின்னா R1 R2 divided by R1 plus R2 அப்படின்னு நமக்கு formula இருந்தது. So இதில் R1 உடைய value 100 ohms, R2 உடைய value 1 kilo ohms அப்படின்னு பார்த்தோம். So into 1000 divided by 100 plus 1000 அப்படின்னு கிடைக்கும். ஸோ இதில் 100 காமனாக வெளியில் எடுத்து இது ரெண்டுத்தையும் கேன்சல் பண்ணோம் அப்படின்னா ரிமைனிங் நமக்கு 1000 divided by 11 அப்படின்னு நமக்கு கிடைக்கும். இப்போ first நம்ம upper threshold voltage calculate பண்ணலாம். VUT which is equal to R2 divided by R1 plus R2 into plus V saturation. So R2 உடைய value 100 divided by R1 value 1000 plus R2 100 into plus V saturation வந்து பார்த்தீங்கன்னா plus 15 volt அப்படின்னு நமக்கு கிடைச்சிருக்கும். ஸோ இதை சால்வ் பண்ணோம் அப்படின்னா 1.36 voltage அப்படின்னு நமக்கு கிடைக்கும். அதே மாதிரி lower threshold எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா R2 divided by R1 plus R2 into minus V saturation அப்படிங்கிறது தான் ஃபார்முலா. R2 value 100 divided by 1000 plus 100 into minus V saturation அப்படிங்கும்போது into minus 15 அப்படின்னு கிடைக்கும் which is equal to minus 1.36 ohm. So இதுதான் upper threshold and lower threshold voltage உடைய value 1.36 and minus 1.36. So இந்த மாதிரி தான் ஃபார்முலாவை யூஸ் பண்ணி நம்ம சால்வ் பண்ணணும். Next question. இந்த question வந்து பார்த்தீங்கன்னா GATE exam 2017ல கேட்டிருக்க ஒரு question. The circuit of a Smith trigger is shown in figure. The Zener diode combination maintains the output between plus or minus 7 volt. The width of hysteresis band is. So இந்த questionஐ solve பண்றதுக்கு first நமக்கு தேவையான formulas எல்லாமே வந்து நம்ம எழுதிடலாம். ஸோ கொடுத்துருக்கிறதுல பார்த்தீங்க அப்படின்னா நம்ம என்ன கண்டுபிடிக்கணும் அப்படின்னா ஹிஸ்டரிசிஸ் பேண்ட் தான் கண்டுபிடிக்கணும். ஸோ ஹிஸ்டரிசிஸ் விட்த் பார்த்தீங்க அப்படின்னா இட் இஸ் ஈக்குவல் டு VUTP minus VLTP. இதுல UTP அப்படிங்கிறது வந்து upper trip point and LTP அப்படிங்கிறது வந்து lower trip point. So VUTP ஓட formula என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா VR into R1 divided by R1 plus R2 plus V0 into R2 divided by R1 plus R2. And அதே மாதிரி LTPக்கு lower trip point எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா VR into R1 divided by R1 plus R2 minus V0 into R2 divided by R1 plus R2 அப்படின்னு நமக்கு கிடைக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம இந்த ரெண்டு வேல்யூஸை கேல்குலேட் பண்ணலாம். அதுக்கப்புறமா இதில் சப்ஸ்டியூட் பண்ணி நம்ம ஹிஸ்டரிசிஸ் உடைய விட்த் எவ்வளோ அப்படிங்கிறத நம்ம கேல்குலேட் பண்ணலாம். ஸோ VUTP is equal to நமக்கு VR உடைய வேல்யூ எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஸோ Zener diode காம்பினேஷனில் அவுட்புட் வந்து நமக்கு மேக்ஸிமம் ப்ளஸ் ஆர் மைனஸ் 7 இருக்கும் அப்படின்றத பார்த்துருந்தோம். அண்ட் அது போக நமக்கு ரெஃபரன்ஸ் வோல்டேஜாக 2 வோல்ட் இருக்கு. ஸோ 2 இன்டூ நமக்கு இதுக்கு ஓரியன்டாக இருக்கிற வேல்யூ ஆஃப் ரெசிஸ்டன்ஸ் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு 10 அப்படின்னு கிடைக்கும். ப்ளஸ்
7 into 0.5 divided by total resistance. இங்க ரெண்டு ரெசிஸ்டன்ஸும் சீரீஸ்ல தான் இருக்கு. So 10 plus 0.5 அப்படின்னு நமக்கு கிடைக்கும். Which is equal to 23.5 divided by 10.5 which is equal to 2.238 அப்படின்னு நமக்கு கிடைக்கும். Lower trip pointக்கு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அதே மாதிரி நம்ம அப்ளை பண்ணும்போது minus 7 into 0.5 plus 2 into 10 divided by total resistance is 10.5 which is equal to 16.5 divided by 10.5 which is equal to 1.57 அப்படின்னு நமக்கு கிடைக்கும். இப்போ நம்ம hysteresis உடைய width தான் calculate பண்ணணும், which is equal to VUTP minus VLTP which is equal to 2.238 minus 1.57 which is equal to 0.667 voltage அப்படின்னு நமக்கு கிடைக்கும். So இதுதான் கேட்டிருக்க கொஸ்டினுக்கான ஆன்சர். Next question. In the question வந்து ISRO exam 2020 question paperல கேட்டிருக்க ஒரு question. Smith trigger circuit uses Zener diode with VD is equal to 0.7 volt and breakdown voltage is equal to 6 volt. If threshold voltage V1 is 0 and hysteresis voltage VH is equal to 0.2 volt, what is the ratio of R1 by R2 and the value of VR? So நமக்கு VD ஓட value கொடுத்திருக்காங்க. V1 is equal to 0 and VH is equal to 0.2 volt அப்படின்னு கொடுத்திருக்காங்க. VD is equal to 0.7 volt. So இதுக்கான formula என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா hysteresis voltage VH. So last exampleலே நம்ம இந்த hysteresis width உடைய formula பார்த்திருப்போம். அதே formula தான் இங்கே நம்ம expanded versionல போட்டோம் அப்படின்னா VR R1 divided by R1 plus R2 plus V0 into R2 divided by R1 plus R2 minus the other value VR R1 divided by R1 plus R2 minus V0 R2 divided by R1 plus R2 அப்படின்னு நமக்கு கிடைக்கும். So இதுல நம்ம simplify பண்ணோம் அப்படின்னா இந்த ரெண்டு term நமக்கு வந்து cancel ஆயிடும். Remaining நமக்கு என்ன கிடைச்சிருக்கும்னா twice the value of V0 R2 divided by R1 plus R2 அப்படின்னு நமக்கு கிடைக்கும். So இதுல இந்த total voltage V0 is equal to Zener voltage plus the value of VD which is equal to 0.7 plus 6 which is equal to 6.7 volt அப்படின்னு நமக்கு V0 கிடைக்கும். So இந்த வேல்யூ எல்லாத்தையும் எடுத்து நம்ம இப்ப VHல சப்ஸ்டியூட் பண்ணி பார்க்கலாம். VH ஓட வேல்யூ நமக்கு 0.2 அப்படின்னு கொடுத்திருக்காங்க which is equal to twice the value of V0 value 6.7, R2 உடைய வேல்யூ 1. அதாவது இந்த R2வை வந்து எப்படி எழுதலாம் அப்படின்னா நம்ம டிவைட் பண்ணிக்கலாம். 1 divided by 1 plus R1 by R2 அப்படின்னு எடுத்தோம்னா simplify பண்ணோம் அப்படின்னா நமக்கு இந்த particular portion கிடைக்கும். So 1 divided by 1 plus R1 divided by R2 அப்படின்னு எடுத்துக்கலாம். ஏன் அப்படின்னா நமக்கு resistance value தெரியாது. So இதுல பார்த்தீங்க அப்படின்னா simplify பண்ணும்போது நமக்கு 1 plus R1 divided by R2 which is equal to 67 அப்படின்னு கிடைக்கும். From which R1 divided by R2 is equal to 67 minus 1 66 அப்படின்னு கிடைக்கும். So ஒரு half of the question நம்ம இப்போ வந்து solve பண்ணியாச்சு. அதோடைய வேல்யூ கண்டுபிடிச்சாச்சு. நெக்ஸ்ட் என்ன calculate பண்ணணும் அப்படின்னா VR உடைய வேல்யூ வந்து நம்ம calculate பண்ணணும். So இதுக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா V1 ஓட வேல்யூ அதாவது VUTPல நம்ம substitute பண்ணலாம். So V1 is equal to VR R1 divided by R1 plus R2 plus V0 R2 divided by R1 plus R2 அப்படிங்கிறத பார்த்தோம். So இந்த values எல்லாத்தையுமே வந்து இதுல substitute பண்ணி பார்க்கலாம். So V1 உடைய வேல்யூ நமக்கு என்ன கொடுத்திருக்காங்க 0 கொடுத்திருக்காங்க which is equal to VR நம்ம அப்படியே எழுதிக்கலாம். இந்த ரேஷியோவை again நம்ம rewrite பண்ணிக்கலாம். So 1 divided by 1 plus R2 by R1 அப்படின்னு எழுதிக்கலாம் plus V0 into 1 divided by 1 plus R1 divided by R2 அப்படின்னு எழுதிக்கலாம். So இதுல நம்ம further simplify பண்ண முடியும். ஏன் அப்படின்னா இப்பதான் நமக்கு R1 by R2 ஓட ratio value நமக்கு இங்க தெரிஞ்சிருக்கு. So VR into 1 by 1 plus 1 by 66 இங்க வந்து R2 by R1 R1 by R2 ரெண்டுமே டிஃபரெண்டா இருக்கு. ஸோ அதை பொறுத்து நம்ம வந்து இதை கரெக்டா எழுதிக்கணும். which is equal to minus 6.7 into 1 by 1 plus 66.
ஸோ இதை ஃபர்தராக சால்வ் பண்ணோம் அப்படின்னா VR is equal to -6.7 into 1/6 அப்படின்னு கிடைக்கும், which is equal to -0.10 volt. ஸோ இதுதான் கேட்டிருக்க கொஸ்டினுக்கான ஆன்சர். ரேஷியோவையும் கண்டுபிடிச்சாச்சு, ரெஃபரன்ஸ் வோல்டேஜும் நம்ம இங்கே கண்டுபிடிச்சிருக்கோம். ஸோ இந்த மாதிரி தான் ஃபார்முலாவை யூஸ் பண்ணி நம்ம கொஸ்டின்ஸ் பேஸ்ட் ஆன் ஸ்மித் ட்ரிகர் எல்லாமே சால்வ் பண்ணணும். இதில் உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் போஸ்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச் ஃப்ரெண்ட்ஸ்.